திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 7 கரைக்கண்ட தலங்களுடைய அந்த தொகுப்பு வரலாறு இதை பற்றி முதல்ல உள்ள ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள். இப்போ முதல் கோவிலை பார்க்க போகிறோம். இது காஞ்சின்னொன்னே காஞ்சிபுரம் கிடையாது. இங்கேயே ஒரு காஞ்சி திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஏறக்குறைய 23 கிலோமீட்டர் போனீங்கன்னா காஞ்சி கரைக்கண்டேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல் தலமாக சொல்லப்படுது. காசிக்கு நிகரான தலமாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா செய்யார் ஆறு வடக்கு நோக்கி பாயிற காரணத்தினால இது காசிக்கு நிகராக சொல்லப்படுது. இறைவன் பேர் கரைக்கண்டேஸ்வரர், இறைவி பேர் பெரிய நாயகி அம்மன். 2 பேருமே கிழக்கு பக்கம் பார்த்துருக்காங்க. செய்யார் ஆறு தான் தீர்த்தமாக இருக்குது. இதனுடைய அந்த கரைப்பகுதி இப்போ கட்டினது சிவி வெங்கடராமன் செட்டியார் அப்படிங்கிறவர் கட்டியிருக்கிறார். அதேமாதிரி இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா திருவூடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது தை மாதத்தில் முதல் வாரத்தில் நடக்குமா. அதுவும் மாட்டுப் பொங்கல் அப்போலாம் நந்திக்கு விதவிதமான அந்த பூ, பழம், காய் இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் அந்த திருவூடல் தெருவிலேயே பார்த்திங்கன்னா பெரியநாயகி அம்மனுக்கும் கரைக்கண்டேஸ்வரருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஊடல் அந்த லவ் டிஃப்ங்கிறது 2 பேருக்கும் நடக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான கோவில். சோழர் காலத்து கற்றளி கோவிலாகவும் இது இருக்கலாம்.